கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு நினைவு கூறுதலுக்காக நாம் தியானங்கள் செய்யும் வண்ணமாக இந்த நாள் கூட ஒரு விசேஷமான தேவ செய்தியை நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு குடியை துவக்க வண்ணமாக நம் மத்தியில் இருக்கும் சகோதரர் கிளின்டன் பிரதர் ஜெபிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கிளின்டன் பிரதர், நீங்க பிரேயர் பண்ணலாம். ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள தகப்பனே, நன்மையான இந்த நேரத்திலும் கூட பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களுடைய பாதத்துல எங்களை முழுவதுமாக எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணியை போல பாதுகாத்து இந்த ஒரு நாளை கூட உடைய கிருபையும் உடைய இரக்கமும் உடைய தயவுள்ள சித்தத்தின்படி எங்களை ஒன்று கூட்டி உடைய மாபெரும் சத்தியத்துக்குள்ளாக நாங்கள் கேட்டு அந்த சத்தியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து மரணவரையும் உங்களுடைய சித்தத்தை செய்கிறதற்கு எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்த வேண்டும் என்ற உங்களுடைய பாதத்துல கெஞ்சுகிறோம்ப்பா. இந்த பாடம் நினைவுக்கு நாட்களிலேயும் கூட இந்த பாடத்தை நாங்கள் கேட்டு நாங்கள் இந்த பூமியில எதை செய்ய வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்று நாங்கள் ஒரு தீர்மானத்தோடு கூட நாங்கள் செய்த ஒரு உடன்படிக்கை அது தேவனுக்கு ஒரு மகிமையாக நாங்கள் கடந்து போகிறதுக்கு எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் தாங்களே நாம் சோதித்து எங்களுடைய பலியின் ஜீவியத்துல தேவனுக்கு உண்மையான அந்த பலியின் ஜீவியத்துல நாங்கள் கடந்து போகிறதற்கு எங்களுக்கு அந்த கிருபை தந்து வழிநடத்த வேண்டும் என்று உங்களுடைய பாதத்துல கெஞ்சுகிறோம்ப்பா. அருமையான சகோதரர் கூட நீங்கள் மறைத்து உங்களுடைய வல்லமையினால உங்களுடைய கிருபையினால அவரை பலப்படுத்தி உங்களுடைய வேத வசனத்தின் அவர் மூலியமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று உங்களுடைய பாதத்துல கெஞ்சுகிறோம்ப்பா. எல்லாவற்றிலையும் உங்களுடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம்ப்பா, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you, brother. Now I request Sister Anita to read poem for us. Yes, brother. In the grey twilight of the daily morn, a prisoner stood defenseless and forlorn, while to a Roman judge with the boisterous breath, he fears accusers clamored for his death. It was the Christ, rejected and accused, the King of kings, his sovereign claim refused, the Son of God, abandoned and betrayed, an outcast in the world which he had made. It was his chosen people who demand the timid judge was powerless to withstand, and while their baseless charges he denied, he gave their victim to be crucified. His chosen people, those he loved and blessed, whose little ones he folded to his breast, who cried for more fearlessly, as unmoved he stood. On us and on our children be his blood. O holy Saviour, may thy grace reverse the dreadful import of that reckless curse, and on their children their atonement prove, the blood of sprinkling through redeeming blood. Thank you, brother. Thank you, sister. இந்த கவிதையை நாம் தமிழ்ல வாசிக்க கேட்போம். நசரேயனாகிய இயேசு. அதிகாலை விடிவெள்ளியின் மங்கிய காலை பொழுதினில் தற்காக்க முயற்சியாமல் கைவிடப்பட்ட கைதி ஒருவர் நின்றார். மூர்க்கதனமாய் அவருடைய மரணத்திற்காய் ரோமானிய நீதிபதியிடம் கைதியை மூர்க்கதனமாய் குற்றம் சாட்டி கொண்டிருந்தவர்கள் கோரிக்கை வைத்து கூக்குரலிட்டனர். அவர் கிறிஸ்து நிராகரிக்கப்பட்டவரும் குற்றம் சாட்டப்பட்டவருமாய் இருந்தார். ராஜாதி ராஜாவாகி அவருடைய சர்வ வல்லமை மறக்கப்பட்டது. தேவகுமாரன் புறக்கணிக்கப்பட்டார் மற்றும் காட்டிக் கொடுக்கப்பட்டார்.
அவர் உண்டாக்கின உலகில் ஒதுக்கப்பட்டவரானார். அவரது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களின் கோரிக்கையை அத்துணிச்சலற்ற நீதிபதி எதிர்த்திடுவதற்கு வல்லமையற்று இருந்தாரே. ஆதாரமற்ற அவர்களது குற்றச்சாட்டுக்களை அவர் ஏற்க மறுத்த போதிலும் இறுதியில் சிலுவையில் அறையப்படுவதற்கு அவர்களது கைதியை அவர்களிடம் ஒப்புக் கொடுத்தார். அவரது தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனங்களே, அவர் நேசித்து ஆசீர்வதித்த அந்த ஜனங்களே, மார்போடு அவர் அணைத்திருந்த அவர்களது பிள்ளைகளே, அவர் அமைதியாய் நிற்கையில் மிக கடுமையாக கூச்சலிட்டனரே. எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் இவரது இரத்தப்பழி இருக்கட்டும் என்றார்களே. ஓ பரிசுத்த இரட்சகரே, உம் கிருபையானது அந்த சாபத்தினுடைய கொடூரத்தினை மாற்றி போடட்டுமே. அவர்களது பிள்ளைகள் மீது உம்முடைய பாவ நிவாரண பலி மீட்கும் அன்பின் மூலமான தெளிக்கப்படும் இரத்தம் ஆகட்டுமே. அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிய கிருபை இரக்கம் தயவு நிமித்தமாக தேவன் நம்மிடத்துல இப்போ ஒரு மிக முக்கியமான நம்மளே நாம் சோதித்து நிதானிக்க வண்ணமாக ஒரு ஆவிக்குரிய பாடத்தை தேவன் நமக்காக இந்த நாள் கற்றுக் கொடுக்க போறார். இந்த பாடத்தை துவக்க வண்ணமாக நம் மத்தியில் இருக்கும் நம்மளுடைய அன்பு சகோதரர் கிறிஸ்டி அவர்கள் இந்த ஒரு பாடத்தை இந்த நாள் துவங்குவார். தேங்க்யூ. கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதரர்களே, தேவனுடைய பெரிதான கிருபை இரக்கம் தயவு நிமித்தமாக இன்றும் கூட அவருடைய மகத்துவமான சத்தியங்களை தியானிக்க தேவன் தாமே அந்த வண்ணமாக முதலாவது பேசுபடியாக நன்றிகளும் தேடலாம் அன்பட்ட விசேஷமாக நானும் இந்த நாளில் கூட வீடியோ கான்ஃபரன்ஸ் சரியாக காரணம் இந்த பஸ்கா காலத்துல உங்களை பொதுமகமாய் சந்திக்க சாக்கியம் பார்க்கும் எனக்கு கிடைக்கவில்லை. அந்த வண்ணமாக நான் இந்த காணொலி வாயிலாக ஒரு இடத்தில் நான் ஐக்கியப்பட்டு சொல்கிற அன்பை நான் பரிமாறிக்கொள்ள செய்கின்றேன். அப்ப இந்த வருடம் நமக்கு ரொம்ப விசேஷம். வருகிற ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி சாயங்கால வேளையில கர்த்தருடைய ராபோஜனத்துல பங்கு பெற ஒரு சாத்தத்தை தேர்ந்தார். அதற்கு புதிதான மனதளவிலும் சிந்தையிலும் ஆயத்தப்பட்டுள்ள இப்படிப்பட்ட கூட்டங்கள் தேவன் நமக்கு எப்படியாக வழிகாட்டுகிறார். அதற்காக கூட சொல்லப்பட்ட நன்றிகளும் இருக்கலாம். அப்போ ஏன் இந்த பஸ்கா காலத்துல ப்ரிப்பரேஷன்ஸ் ஆயத்தங்கள், கர்த்தருடைய பாடுகள், மரணம் மற்றும் அது குறித்தான சில வேத தியானங்கள் எதற்காக, அதிலிருந்து நமக்கு என்ன லாபம் அப்படின்னு ஒரு கேள்வி போட்டாக்கா, வெறுமனையாக நாம கர்த்தருடைய பாடுகள் மரணத்தை குறித்தான சத்தியங்களை மட்டும் தியானிக்க, மாறாக சபை வகுப்பாளர்கள்தான் அவருடைய பாடுகளில் நமக்கு ஒரு பங்கு, இதை கூட நம்ம மனசுல வச்சு இந்த ஒரு பஸ்கா காலத்துல வேத தியானத்தை கடந்து செல்ல வேண்டும். அன்பான காரணம், இந்த உலகத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க, கோடிக்கணக்கான கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத இந்த ஒரு ஸ்லாக்கியம் பார்க்கும் சபை மக்களாகிய நமக்கு ஒரு மாபெரும் அழைப்பை தேவைப்பட்டு, ஒருவேளை அன்பார்ந்த சகோதர சகோதரி நம்மள யாராவது சகோதர சகோதரிகள் இந்த 11ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நான் இந்த ஒரு கர்த்தருடைய ராபோஜனத்துல பங்கு கொள்ளவில்லை அப்படின்னு யாருன்னா சொல்லிட்டாங்க, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு கேள்வி போட்டாங்க. பாருங்க, வெளிப்படையாக நம்ம என்ன அறிக்கை செய்கிறோம்னாங்க, கர்த்தருடைய பாடுகளில் எனக்கு பங்கு இல்லை அப்படித்தான் அறிக்கை செய்கிறோம்.
ஒருவேளை நம்ம பங்கு பெறவில்லை என்றால். ஆனா ரொம்ப பிராக்டிக்கலா நம்ம பார்த்தாக்கா கர்த்தர் இயேசுடைய பாடுகள் மரணங்கள் அதுல ஒரு பங்குன்னு சொல்லிட்டாக்கா அவர் கூடவே ஒரு பாடு கூடவே ஒரு மரணம் தேறிட்டார். அப்படி யாரு வேதத்துல அப்படிப்பட்ட பாடுகள் மரணத்தை கடந்து சென்றார்கள் அப்படின்னு கேள்விப்பட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த யோப் அவருக்கு வந்திருக்கிற அந்த கஷ்டம் பாடுகள் நமக்கு அப்படியே புதிய ஏற்பாட்டுல பவுல் அவருக்கு வந்த அந்த பாடுகள் அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்னாக்கா பக்தனாத யோப்பு அப்போஸ்தலனான பவுல் 3 மாடியில இருந்து விழுந்தாக்க என்ன மாதிரி அடிப்பாங்க அந்த மாதிரி பாடுகள் மரணத்தை கடந்து செல்லும். நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாடுகள் எப்படின்னாக்கா சின்ன திண்ணையில விழுந்தாக்க என்ன மாதிரி அடி அப்படித்தான் நமக்கு தேவன் கிருபையினால நமக்கு அந்த பாடுகளை அனுமதிக்கிறார். அப்போ நமக்கு எல்லாம் தெரியும் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பஸ்கா கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறும் நாள் அன்று என்ன செய்யறோம்? திருப்பத்தூர்ல விசேஷமா என்ன செய்யணும்? அன்னைக்கு சாயங்காலம் யாராவது ஒரு குடும்பம் ஒரு சப்பாத்தி இல்லைங்களா அது பிசைஞ்சு அதுக்கு ஒரு சப்பாத்தி செய்து பிறகு அதோட கூட ஒரு கிரேப் ஜூஸ் அதை வச்சுட்டு ஒரு பீஸ் சப்பாத்தி ஒரு கிரேப் ஜூஸ் இது நம்ம எடுத்துட்டு கர்த்தருடைய நினைவு நாள் அன்று இது கர்த்தருடைய அப்பம் அவருடைய சரீரம் இது கர்த்தருடைய ரத்தம் திராட்சை ரசத்தை நம்ம நினைவு கொடுக்கிறோம். இவ்வளவுதான் நடக்குது. நண்பார்ந்த சத்துரு சத்ததி இவ்வளவுதான் அந்த நாளில மனுஷருடைய கண்ணுக்கு தெரிகிற ஒரு காட்சி. நான் அந்த ஒரு தருணத்துல பரலோகத்துல சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த ஒரு நிகழ்வை எப்படி பார்க்கிறார் பார்த்தா 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஒரே இயேசு அவர் பட்ட பாடுகள் மரணத்துல என்னுடைய சபையா என்னுடைய மகன் என்னுடைய மகள் அதே போல பாடுகள் மரணத்துக்கு அவங்க தயாரிட்டாங்க அப்படின்ற கண்ணோட்டத்துல சொல்லப்படுத்த. அதே சமயத்துல கர்த்தர் இயேசு எப்படி பார்க்கிறார்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல மனிதனாக வந்து எல்லாருடைய பாவத்தை அவர் சுமந்து ஒரு ஈடுபடியை கொடுத்தாரு. அதே போல என்னுடைய சபையா அப்படிப்பட்ட பாடுகளும் மரணத்துக்கும் அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க கண்ணோட்டத்துல கர்த்தர் இயேசு பார்க்க. அதே சந்தர்ப்பத்தில் பரலோகத்திலே தேவதூதர்கள் இது மாபெரும் அழைப்பு எங்களுக்குள்ள சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஒரே இயேசுடைய பாடுகள் மரணத்துக்கு பங்காளியாக ஒரு சில மனுஷர்கள் ரெடி ஆயிட்டாங்க. அவங்க இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத காரியங்கள் அந்த நாளில நடந்து அப்ப உங்களுக்கு புரியுது ஒரு சீரியஸ்னஸ் எவ்வளவுன்னு புரியுது. அப்போ இந்த பஸ்கா குறித்தான சத்தியம் 4 சுவிசேஷத்திலே இருக்கு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இதுக்கு மேல அப்போஸ்தலனான பவுல் நேரடியாக கர்த்தர்கிட்ட கேட்டு தெரிந்த இந்த பஸ்காவுடைய சத்தியங்கள் ஒருவேளை அப்போஸ்தலன் பவுல்னா இந்த அளவுக்கு தைரியமா நம்ம இந்த பஸ்காவை வாசிக்க அதுக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். சகோதரர் வாசிப்பாங்க கேளுங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து நான் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிற இந்த விஷயம்
கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இன்னொரு வசனம் நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு பஸ்கா குறித்தான சத்தியம் இந்த எந்த ஒரு மனுஷனுக்கு நான் பெற்றுக்கொள்ளவில்லை, நேரடியாக கர்த்தரிடம் பெற்றுக்கொண்டேன்னு சொல்றாங்க. அது கூட வாசிக்கலாம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கலாத்தியர் 1:12. நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் பெற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். பார்த்தீங்களா? நான் ஒரு மனுஷன்கிட்ட பெற்றுக்கொள்ளவில்லை, ஒரு மனுஷன்கிட்ட நான் கற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தர் இயேசு கிட்ட நேரடியாக பெற்றுக்கொண்ட ஒரு சத்தியம். ஏன்னா இந்த நினைவுகள் குறித்தான சத்தியம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நினைவுகள் brothers and sisters ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். தயவு செய்து நல்லா நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த ஒரு நினைவுகள் ஒரு சகோதரன் இல்ல சகோதரி சரியான ரீதியில அவங்க ஆசரித்தால் அதுக்கே உரிதான ஆசீர்வாதங்கள் இருக்கு. அதே சமயத்துல சரியான முறையில ஆசரிக்கவில்லை என்றால் மிகப்பெரிய தண்டனை கூட இருக்கின்றது. இது குறித்தான சத்தியங்கள் பார்க்க 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். பார்த்தீங்களா? எவ்வளவு எச்சரிப்பான ஒரு வசனம். கர்த்தருடைய சரீரம் கர்த்தருடைய ரத்தம் குறித்தான சத்தியம் தெரியலனாக்கா அவன் குற்றம் உள்ளவனாக இருக்கிறான். அப்ப நம்ம அனைவரும் தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் என்னன்னா, நமக்கு சத்தியம் தெரியும், அதுக்கு மேல தேவனோட நல்மனசாட்சி உடன்படிக்கை செய்திருக்கோம். ஆனால் கர்த்தருடைய சரீரம் கர்த்தருடைய ரத்தம் இதுக்கு குறித்தான சத்தியம் தெரியலனாக்கா அவன் குற்றவாளியாயிடும். அப்போ ஒரு சபையில 2 வகுப்பார் இந்த கர்த்தருடைய ராஜ்யத்துல பங்கு பெறுவார். ஒரு வகுப்பார் எப்படி பங்கு பெறுவாங்கன்னாக்கா அபாத்திரமாய் பங்கு பெறுவார்கள். They will not take part in unworthily, ignorantly, improperly, not fully consecrated. அதாவது தகுதி இல்லாமல், அதோடைய முக்கியத்துவம் தெரியாமல், தேவனுக்காக முழு மனதோடு நல்மனசாட்சி செய்யாமல், துணிகரமாக ஏனோ தானோ என்று ஒரு வகுப்பார் ஆசரிப்பார். ஆனா அதே சபையில இன்னொரு வகுப்பார் இருப்பாங்க. அவங்க எப்படி ஆசரிப்பார்? நீக்கே உரிதான இந்த பஸ்காசி தெரிந்த நிறைய சத்தியங்கள் வேதத்திலிருந்து தியானம் செய்து அதை மனதை பக்குவப்படுத்திக் கொண்டு ஆயத்தப்படுத்திக் கொண்டு தேவனுக்கு முன்பாக ஒரு பயத்தோட பக்தியோட பார்த்தவர்களாக பக்கப்படுறாங்க. அவருடைய நல்மனசாட்சி உடன்படிக்கை பரிபூர்ணமாக அவங்களுடைய எண்ணம் சிந்தனைகள் அன்னைக்கு கர்த்தருடைய பாடங்களிலும் மரணத்திலும் எனக்கு ஒரு பங்கு, அந்த மாதிரி ஒரு சிந்தனையோட பங்கு பெறுவார்கள் ஒரு வகுப்பார். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இதுதான் நாம எந்த மாதிரி நிலையில பங்கு பெற வேண்டும், எப்படி இருப்போம், எந்த மனநிலையில இருப்போம் அப்படின்னு ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஒன்று கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த
அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணப்பட்டது. பாத்தீங்களா? எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, எப்படி சோதிக்க கூடாதுனாக்க, என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள், அந்த சகோதரன், அந்த சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்கார். தன்னைத்தானே சோதித்து இந்த அப்பத்தை புசிக்க, இந்த ரத்தத்தில் பானம் பண்ண அவன் சித்தமா இருக்க வேண்டும். அப்போ நம்ம யாராக இருக்க போகின்றோம் அதான் நமக்கு கேள்வி. பாத்திரவராக நம்ம பங்கு தெரிவிக்கணுமா அல்லது அபாத்திரமாக பங்கு தெரிவிக்கணுமா? இதுதான் கேள்வி. ஒருவேளை அபாத்திரமாக பங்கு பெற்றாங்க என்ன அப்படி ஒரு கேள்வி கேட்க வாசிக்கலாம். வசனம் 1 Corinthians 11 அதிகாரம் 29 வசனம். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆசிரியத்திற்கு வரும்படி போதன பானம் பண்ணுகிறான். பாத்தீங்களா? கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால். அப்ப கர்த்தருடைய சரீரம்னா என்னன்னு தெரியாம, அதோடைய வீரியம் புரியாம, அதோடைய அர்த்தம் புரிஞ்சு கொள்ளாம ஒருத்தர் அத பங்கு பெற்றால் அவருக்கு ஒரு ஆக்கிரி தீர்ப்பு இருக்குது, அவங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. அன்பார்ந்த சகோதர, என்ன நியாய தீர்ப்போ, என்ன ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு? ஒருத்தர் கர்த்தருடைய சரீரம் அதை நிதானித்து அறியாமல் ஒருவேளை அந்த ஒரு அப்பத்திலும் வசத்திலும் கை போட்டாக்க அவங்களுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் வாசிக்கலாம். தொடர்ந்து 30 வசனம் 1 Corinthians 11:30. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். ஏன்னா ஒரு நியாயத்துக்கு அநேகர் பலவீனராயிடுறாங்க, அநேகர் வியாதிப்பட்டவர்களாயிடுறாங்க, அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அப்ப இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது ஒருவேளை அபாத்திரமாய் பங்கு பெற்றாக்க சகோதர சகோதரிகள் பலவீனராயிடுறாங்களா, வியாதிப்படுறாங்களா, செத்து போடுறாங்களா, மறுநாள் அப்படி பார்த்தா அப்படி இல்லை. அப்போ என்ன இந்த ஒரு வசனத்துக்கு எப்படி நம்ம பொருள்லாம் அர்த்தம் இருக்கிறாங்க? வெளி தோற்றமா நம்ம சகோதரத்தான், நம்ம சகோதரிகத்தான் அவங்க நல்லதான் இருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததால் அவர்கள் பங்கு பெற்றால் அந்த நாள்ல இருந்து அவங்களுக்கு என்ன ஆயிடும்னா ஆவிக்குரிய கண்ணு குருடாயிடும், ஆவிக்குரிய காது கேட்கப்படலாகாது, ஆவிக்குரிய வாய் சத்தியத்தை சத்தியமா பேச முடியாது. நித்திரை என்னன்னு நம்ம பார்க்கலாம். அப்போ கண்ணு குருடாயிடும்னாக்கா என்னன்னாக்கா சகோதர சகோதரிகள் பார்க்கலாம், அதுக்கு கண்ணு தெரியும். ஆனா அந்த நாள் முதல் சத்தியம், உபதேசம், காலை மன்னா, இரவின் கீதங்கள், பிறகு ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தில் இருக்கக்கூடிய பாடங்கள், திங்கட்கிழமை வாராந்த கூட்டத்தின் பாடங்கள் புரியாது. இதுதான் காது செவிதில உள்ளவராயிடுவாங்க. சத்தியத்தை சத்தியமா கேட்கும் போது அவங்களுக்கு காரணம் என்ன ஆயிடும்? அப்படியே என்னங்க செவிதீனம் உள்ளவர்களாயிடுவாங்க. வாய் ஒருவேளை இந்த ஒரு பஸ்தான அபார்த்தமாக பங்கு பெற்றா சத்தியத்தை போதிக்கிற போது அவங்க திட்டி திருவாழ்வாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு உபதேசத்தை சொல்றதுக்கு. ஆனால் அவங்களுக்கே புரியாத சத்தியத்தை எப்படி இதர மக்களுக்கு சொல்லி புரிய வைக்கும்? அந்த மாதிரி வாய் சத்தியம் பேசாது. நித்திரை அன்பார்ந்த சகோதர
நல்லா கவனி. அந்த நாள் முதல் தேவன் கிட்ட ஜெபம் சீக்கியம் குறைந்து விடும். ஜெபம் சீக்கியம் குறைந்துச்சுனாக்கா தேவனோடு அந்த உறவு குறைஞ்சிடும். தேவன் பரிசுத்தாவியை எடுத்துருப்பார். அப்ப தேவன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஐக்கியம் இல்லாதப்படும். இதுக்கு மூணாவது, அவங்க எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டாங்களோ புரியாது. அப்போ ஜெபம் குறைஞ்சிடும். தேவனுடைய பரிசுத்தாவி எடுத்துருவார் தேவன். அப்புறமா சகோதரர்கள் பேசும் அந்த சத்தியம் புரியலனாக்கா என்ன கண்டிஷன்? செத்த கண்டிஷன் தான். அன்பார்ந்த சகோதர சகோதரி, இந்த காரியத்துல யார் ஒருவர் சொத்தை இழந்துட்டா கூட பரவாயில்ல, தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்துட்டாலும் பரவாயில்ல. ஆனா தேவனோட இருக்கக்கூடிய அந்த ஐக்கியம், தேவன் நமக்கு ஈவாக கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்தாவி, தேவன் ஏற்ற கால சத்தியத்திற்கு அதில நம்ம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரி, இதுதான் ஒரு இன்ட்ரடக்ஷனான ஒரு பாயிண்ட், ரொம்ப எச்சரிப்பான பாயிண்ட். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போகுவதற்கு முன்பாக நம்மை நாமே சீர்த்து தூக்கி அதுக்கே உரித்தான ஆயத்தங்கள் நமக்கு செய்ய வேண்டியது. இதை மனசுல வச்சுதான் இனி வரப்போற நாட்களில சனிக்கிழமையும் நமக்கு கர்த்தருடைய மரணத்தையும் பாடுகளையும் அதுக்கே உரித்தான சத்தியங்கள் நம்ம சரி பண்ணலாம். திங்கட்கிழமை கூட இந்த மெமோரியல் சப்ஜெக்ட் வாரத்துக்கு 2 முறை பெங்களூர்ல இருந்து நமக்கு இப்படிப்பட்ட சத்தியங்கள் தேவன் ஈவாக கொடுக்கிறார். அதை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். அப்பதான் நம்முடைய மனது, நம்முடைய சிந்தனை அதே ஆயத்த நிலையில, அதே பயத்தோட, அதே பக்தியோட நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை புதுப்பிற்கு தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அப்ப இன்னைக்கு ரொம்ப சுருக்கமா ஒரு 5 பாயிண்ட் நம்ம பார்த்தோம். ஓகே, பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளில் இருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலில் இருந்து அறுப்புண்டு போவான். பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு எச்சரிப்பான ஒரு புளிப்பில்லா அப்ப பண்டிகை 7 நாள் புசிக்க கிடைக்கும். அப்போ ஒருத்தர் அவங்க வீட்டுல புளித்த தன்மையோட இருந்துச்சுனாக்கா அந்த ஒரு இஸ்ரேல் நாட்டுக்கு அவருடைய அறுப்புண்டு போவார்கள். எச்சரிப்பான ஒரு இஸ்ரேல் நாட்டுல இருந்து அறுப்புண்டு போவார்கள். அந்த புளிப்பு தன்மைய எங்க வரைக்கும் இருக்கக்கூடாதுன்றது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த 7 நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம். உன் எல்லைக்குள் எங்கும் புளித்தாமாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். அப்போ அந்த 7 நாளும் புளிப்பில்லா அப்பத்தை புசிக்கணும். அந்த புளிப்பு தன்மைய இஸ்ரேல் நாட்டுக்குள்ள இருக்கிற வீட்டிலே இருக்கக்கூடாது. இஸ்ரேல் நாட்டுல இருக்கக்கூடிய அந்த எல்லை கூடாது, எங்குமே காணப்படக்கூடாதுன்னு யெகோவா தேவன் மாம்சிகமான இஸ்ரேலருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அதே சமயத்துல ஆவிக்குரிய இஸ்ரேலராக இருக்கிற நாம், பைபிள் ஸ்டூடெண்டா இருக்கிற நாம், நமக்கு ஏதாவது கட்டளை இருந்தா இந்த புளிப்பு தன்மை என்ன பார்த்து வாசிக்கலாம். வசனம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5:8. ஆதலால் பழைய புளித்த முன்போனே அல்ல, துர்க்குணம், பொல்லாப்பு,
எது வைக்கக்கூடாது எது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த மாதிரி பண்டிகையை நம்ம ஆசரிக்க வேண்டும்? அதுக்கு மேல இருக்கிற 7ஆம் வசனம் வாசிக்கணும். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களால் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறமே கழித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஏனெனில் என்ன இருக்குதாக்கா, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக உங்களுக்காக எனக்காக பலியிடப்பட்டிருக்கிறபடினால நீங்க புளிப்பு தன்மை இல்லாம இந்த ஒரு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் சொல்லிட்டாங்க. அதான் பாயிண்ட். அப்ப இன்னைக்கு ஒரு 3 கேள்வி ஏற்படுது. இந்த புளிப்பில்லா அப்பத்தோட நீங்க ஆசரிக்க வேண்டும். புளித்த மாவுனா என்ன? முதல் கேள்வி. 2வது கேள்வி, ஏன் புளித்த தன்மையோட நாம் ஆசரித்த ஒரு வேளை தேவன் நம்மை ஏன் நிராகரிக்கிறார்? 2வது கேள்வி. 3வது கேள்வி, ஒருவேளை புளித்த தன்மையோட இந்த பஸ்காவை ஆசரித்தால் என்ன ஆயிடும்? அதோட விளைவு என்ன? அப்போ புளித்த மாவுனா என்ன? ரொம்ப சிம்பிள் இல்லைங்களா? ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் இது தெரிஞ்ச விஷயம். நம்ம வீட்டுல தோசை இட்லி செய்யும் போது அந்த மாவு புளிக்கணும். புளிச்சாதான் அது தோசை இட்லி வரும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஒரு அரிசி மாவுல கொஞ்சமா நம்ம சோளா மாவு கலந்து, அப்பதான் அந்த இட்லி தோசை புளிக்கும். அதே போலதான் பேக்கரியில இருக்கிற பிரெட்டு இல்லைங்களா, இதெல்லாம் கொஞ்சம் ஈஸ்ட் சேர்ப்பாங்க. புளித்த மாவு சோளா மாவு. இந்த புளித்த மாவுல என்ன நமக்கு அட்வான்டேஜ்னாக்கா, இந்த டாக்டர் இதுல அதுக்கு டேஸ்ட் கிடைக்கும். ஆனா நம்முடைய சரீரத்துக்கு அது பாதிப்பு. அது எந்த பிரயோஜனமும் கொடுக்காது. அந்த நாட்டுக்கு டேஸ்ட். அப்ப இந்த புளித்த மாவு எதுக்கு அடையாளம் வேதத்துல பாவம். எப்படி இந்த புளித்த மாவு நாக்குல வச்சாக்க டேஸ்ட் கிடைக்கும், அதே போலதான் புளித்த மாவுக்கு அடையாளமாக பாவம் செய்யறவங்க. யாராவது பாவம் செய்யும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சந்தோஷம். ஆனாக்கா ஆவிக்குரிய ரீதியில அதற்கே உண்டான பாதிப்பு இருக்கிறது அன்பார்ந்த. அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கட்டளை, ஒருவேளை அவங்க புளித்தன்மையோட அந்த பஸ்காவை ஆசிரியத்தால் அவர்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள அழுத்து கொள்வார்கள். அதே போல ஆவிக்குரிய இஸ்ரேல்னா இந்த புளித்தன்மையோட ஒரு கர்த்தருடைய ராபோஜனத்தில் ஆசரித்தால் சபையிலிருந்து அறுப்புட்டு போடுவார்கள். அப்ப இன்னைக்கு ஒரு 5 புளித்த மாவு புளித்த மாவு. ஃபர்ஸ்ட் பரிசேயர்களுடைய புளித்த மாவு, 2வது சதுசேயர்களுடைய புளித்த மாவு, 3வது பழைய புளித்த மாவு, 4வது துர்குணம் என்கிற புளித்த மாவு, 5வது பொல்லாப்பு என்கிற புளித்த மாவு. ரொம்ப சின்ன விஷயம் தான். ஒரு 5 விஷயத்தை நம்ம பார்த்து இந்த பாடத்தை அன்பான சொல்லுங்க. அப்போ பரிசேயர்களுடைய புளித்த மாவு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் விதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீசரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அப்போ கர்த்தர் இயேசு அவருடைய சீஷர்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். நீங்க எதுக்கு எச்சரிக்கையா இருக்கணும்னாக்கா, பரிசேயர்களுடைய மாயமாகிய பரிசேயர்களுக்கு அந்த புளித்த மாவு குறித்து எச்சரிக்கையாக. அப்ப பரிசேயர்கிட்ட இருந்த ஒரு குணலட்சணம் என்னன்னாக்கா, மாய்மாலும், ஆங்கிலத்துல ஹிப்போக்ரசி.
அப்போ அப்படியே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வருடம் நம் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். இந்த ஒரு குணலட்சணம் மாய்மாலம் என்ற குணலட்சணத்தோட இந்த பஸ்காவை ஆசரிக்க கூடாது. இதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் சொல்றாங்க பாருங்க. சத்தியம் தேவைக்கு எவ்வளவு கஷ்டம். அந்த சத்தியத்தை அடிப்படையான சத்தியெல்லாம் கேட்டு ஒரு நாள் நம்ம தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய நன்மான சத்தியம் செய்தி ஒருவேளை இந்த மாய்மாலத்தோட இந்த குணலட்சணத்தோட நம்ம பஸ்காவை ஆசரித்தா நம்ம கேட்ட சத்தியம் எல்லாம் பேச தேவனோட நன்மான சத்தியம் உட்படுத்த செய்திதான் பேச. அதனால இந்த மாய்மாலம் அந்த ஒரு குணலட்சணத்தோட நம்ம ஆசரிக்கிறோம். மாய்மாலம் தான் என்ன? இங்கிலீஷ்ல ஹிப்போக்ரசிங்க. அதாவது மாய்மாலம்னாக்க நடிகன் வேஷம். பாருங்க, ஒரு சினிமா எடுக்கிற டைரக்டர் வந்து ஆக்ஷன் என்ன போதும், ஒரு போல ஒரு தங்கச்சி மேல அன்பு காட்டுவது யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நடிப்பார். கட்டுன்னு சொல்லிட்டு பிறகு அந்த தங்கச்சிக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. இது மாய்மாலம். இந்த மாதிரி மாய்மாலத்தோட என்னன்னாக்கா ரெட்ட வேஷம் போட்டுட்டு நம்ம இந்த பஸ்காவோட ஆசரிக்க. எப்படி இது பிராக்டிகலா பேசுறாங்க? பிராக்டிகலா பேசுறேன். சபையில சகோதர சகோதரிகளுடைய வேஷம் ஒண்ணு, அதே வீட்டுல இன்னொரு வேஷம். சபையில என்ன போல ஒரு யாரும் இல்லை, அதே வீட்டுக்கு பின்னாட்டா என்ன போல ஒரு சாத்தான் யாரை. அந்த மாதிரி ரெட்ட வேஷம் போட்டு இந்த பஸ்காவோட ஆசை. நம்ம எல்லாம் பாவிகள் தான். தேவனுடைய சமூகத்துல வந்து நான் பாவி என்று மனப்பரப்பி மன்னிப்பு கேட்டாக்கா கண்டிப்பா தேவன் என்னுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவர் தான். வசனம் ரொம்ப கிளியர். பாவத்தை வெறுக்கிறார் தேவன், ஆனால் பாவிகள் மீது அளவிட அன்பு வைக்கிறது. அப்போ நம்முடைய தேவனுடைய சமூகத்தை வந்து பாவத்தை அறிக்கை செய்தாக்கா தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். ஆனால் மனுஷனோ முகத்தை பார்ப்பான், தேவனு இதயத்தை. அதை நம்ம மனசுல வச்சுட்டு நம்ம இந்த ஒரு மாய்மாலத்தோட இரட்டை தேசத்தோட நாம இந்த ஒரு பண்டிகையை ஆசரிக்கிறோம். இன்னும் ரொம்ப எளிமையா சொல்லிட்டனாக்க டபுள் ஆக்ஷன் இரட்டை வேஷம் என்னன்னாக்கா, இந்த பஸ்கால ஒருவேளை என்னுடைய அன்பு சகோதரன் அல்லது சகோதரி மத்தியில ஏதாவது ஒரு மனஸ்தாபம் இருக்குன்னா, இல்ல வீட்டுல என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி என் பிள்ளைகள் பத்தியில ஏதாவது மனஸ்தாபம் இருக்குன்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணிடலாம், மன்னிப்பு கேட்கணும். அது யார் தப்பு யார் கரெக்ட் அதெல்லாம் வேணாம். நம்ம மன்னிப்பு கேட்கணும். பிரதர் சிஸ்டர், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நமக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, மன்னிச்சிருந்தோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு தேகமனத்தோட நம்ம வந்து கட்டுரையலாம். இது முதல் பாயிண்ட். பரிசேயர்களுடைய மாய்மாலத்தை குறித்தான குறித்தமாக எச்சரிப்பாக இருக்கு. இரண்டாவது, சதுசேயருடைய குறித்தமாக எச்சரிக்கையாது. சதுசேயர்கிட்ட என்ன குறித்தமாக இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி போட்டாக்கா, வசிக்கலாம் வசனம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்தமாவுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். பரிசேயர் சதுசேயர்களுடைய புளித்தமாவுக்கு எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லிட்டார். அந்த இதுல அவங்க சீஷர்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இவர் என்ன ஒரு அப்பத்தை குறித்தான விஷயத்தை எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்றாரு, அவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. சதுசேயருடைய புளித்தமாவுனா என்ன, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த புளித்தமாவுக்குல இருந்து நாம எச்சரிக்கையா இருக்கோம்னாக்கா அதுக்குத்தான் நம்ம 12ஆம் வசனம் வாசிக்கலாம். 12ஆம் வசனம். அப்பொழுது
அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். சதுசேயர்களுடைய விசேஷமா உபதேசம், டாக்டரின், சத்தியம், அவர்களுடைய சத்தியத்தை குறித்து எச்சரிங்க. நண்பார்ந்த சத்துர சக்தி இந்த சதுசேயர் கூட ஒரு யுத்தர்கள் தான். இவங்க கூட பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா சத்தியமும் அவங்களுக்கு தெரியும். மோசே மூலியமாக வந்த நியாயப்பிரமாணம் சேர்த்தவர்கள் தான். ஆனா உபதேசம் வந்துட்டாங்க. அந்த உபதேசத்துல அவங்களுக்கு மாறுபாடான கருத்து இருக்கின்றது. அவங்க வந்துட்டு துர் உபதேசம், பொய் உபதேசத்துல அவங்க நிலைநிறுத்திருப்பாங்க. அன்பார்ந்த அப்போ சதுசேயர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த துர் உபதேசம் என்ன அப்படின்னு பார்த்து விசேஷமாக சதுசேயர்கள் 3 காரியங்கள் அவங்க விசுவாசிக்கிறாங்க. அது என்னென்ன காரியங்கள்னாக்கா 1 by 1 நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எண்ணத்தினால் என்றால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்றே ஒப்புக்கொள்கிறார்கள். சதுசேயருடைய புளித்தமாவு உபதேசம், அந்த புளித்தமாவுடைய உபதேசத்துக்கு நீங்கள் விழிச்சிருத்தல் எச்சரிக்கையா என்னன்னாக்கா, சதுசேயர்கள் என்ன விசுவாசிக்கிறதுனாக்கா, நம்முடைய விசுவாசம் இன்னைக்கு நான் பேசிக்கிட்ட நானும் சரி, திருப்பத்தூர்ல கேட்கிற நீங்களும் சரி, நமக்கு அடிப்படையான உபதேசம் அதில் ஊர்ஜிக்கப்பட்டு நிலைநிற்கின்றோம். உயிர்த்தெழுதல். ஒருவேளை உயிர்த்தெழுதல் இல்லைனாக்கா அப்ப போல் சொல்லிட்டாங்க இல்லையா, நான் இவ்வளவு புத்தகம் பேசினாலும் உயிர்த்தெழுதலுடைய நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கணும். ஆனா இந்த சதுசேயர்கிட்ட என்ன இல்லைனாக்கா உயிர்த்தெழுதல் என்கின்ற ஒரு சத்தியம் அவங்க விசுவாசம். தேவதூதர்கள் உண்டு என்ற ஒரு சத்தியம் அவங்க விசுவாசம். அதே போல ஆவி இல்லைன்றாங்க. அதாவது என்ன நம்ம பிரதானமாக புரிஞ்சுனாக்கா, ஆத்மா என்ற ஒரு சத்தியம் அது அவங்களுக்கு தெளிவில்லை, அது ஒரு புரிதல் இல்லை. இந்த மாதிரி உபதேசத்துல நீங்க எச்சரிக்கையா இருங்க. அப்படிப்பட்ட புளித்தமாவுல நீங்க எச்சரிக்கையா இருங்கள். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். மார்க் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மார்க் 7:13. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். எப்படி புரிஞ்சுக்கலாம்? சகோதர சகோதரி, போன வாரம் ஏன்பா நீ சபைக்கு வரல? எங்க வீட்டுல அதான் சொன்ன அந்த அம்மா செத்து போயிட்டாங்க. 40 நாள் வச்சிருந்தாங்க, சாப்பாட்டுக்கு கொடுத்துட்டாங்க, போயிட்டு வந்தேன். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவப்பட்ட ஆத்மா சாகும். முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இந்த சத்தியெல்லாம் நம்ம கேட்டு இன்னும் ஆத்மா சாந்தி அடையல, சாந்தி இங்க சுத்தி இருக்குது அங்க சுத்தி இருக்குன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட பாரம்பரியத்துல நம்ம புரிஞ்சிட்டாக்கா சத்தியத்தை நம்ம என்ன பண்றோம்? அவமதிக்கிறோம். அன்பார்ந்த சகோதரி சொல்லிட்டாங்க, சத்தியம் ஒண்ணு வச்சுட்டு
உங்களுடைய பாரம்பரியத்தை முன்னெடுத்தாக்கா எதுக்கு முக்கியம் தரணும்? அதுக்காகத்தான் நம்ம சாட்சியாக நிற்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. பாருங்க, இன்னைக்கு வேத மாணவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்னன்னாக்கா, உபதேசத்துல ஒரு சரியான புரிதல் இல்லை. நம்முடைய விசுவாசம் சகோதரர் திருப்பத்திற்கு எடுத்த அடிப்படையான சத்தியம் எதின் அடிப்படையில எடுத்தா அது நாம கம்பேர் பண்ணாங்க 6 வால்யூம்ஸ் அடிப்படையான சத்தியத்துக்கு அது சப்போர்ட் பண்ற ஒரு புத்தகம் என்னன்னா 6 வால்யூம். பிறகு மூத்த சகோதரர் எழுதின சில ரீபிட்ஸ். இதுதான் நமக்கு ஆதாரம், இதுதான் நமக்கு ஆதாயம். இதுக்கு மேல வேதம் சத்தியம் பைபிள் இஸ் முக்கியம். அந்த பைபிள்ல இருக்கக்கூடிய வஸ்திரத்துக்கு நமக்கு ஏதாவது புரிதல் இல்லைன்னாக்கா, நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் எழுதிட்ட கையெழுத்தால் எழுதப்பட்ட அந்த 6 வால்யூம்ஸ் ரீபிட்ஸ் தான் நமக்கு ரெஃபர். இதுக்கு மிஞ்சி யாரேனும் சொல்லிட்டா கூட இந்த சத்தியத்தை, யாரேனும் சகோதரர்கள் இப்படிப்பட்ட சத்தியத்துக்கு மாறுபாடமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. இதுதான் சொல்லிட்டாரு, சதுசேயருடைய பிரித்தமாவுக்கு எச்சரிக்கையார்கள். சதுசேயர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உபதேசத்தின் குரு உபதேசத்துக்கு நீங்க எச்சரிக்கையாக இருக்க. அப்ப மூணாவது பையனா பழிய பிடித்தமாகும். என்ன இது பழிய பிடித்தமாகும்? வாசிக்கலாம் வசனம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5:8. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். பண்டிகை சிஸ்டர், இந்த பண்டிகை இது இந்த பண்டிகையை நம்ம எப்படி ஆசரிக்க வேண்டும், எப்படி ஆசரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படி ஆசரிக்க கூடாதுன்னு பழைய புளித்த மாவோட அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் கூட அல்ல. எப்படி ஆசரிக்க வேண்டும்? துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லா அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். அப்ப எப்படி ஆசரிக்க கூடாது? 3 பாயிண்ட் சொல்லிட்டார். 1 பழைய புளித்த மாவு, 2வது துர்குணம், 3வது பொல்லாப்பு. இந்த விஷயத்தை மனசுல வச்சு இந்த பண்டிகையை ஆசரிக்க கூடாது. அப்ப பிடித்த மாவனாக்கா பாவத்துக்கு கிடையாது, பழைய புளித்த மாவனாக்கா பழைய பாவத்துக்கு கிடையாது. இது என்ன பாவம்? என்னன்னா புதிய பாவம் பழைய பாவம் அப்படின்னு பார்த்தா ஆதாம் நிமித்தம் வந்துட்ட பாவம். எப்போ நம்ம சத்தியத்தை கேட்டு நல்பான சாட்சியை உடன்படி செய்தோமோ அதுக்கு முன்னால நம்ம செய்த பாவம்லாம் பழைய பாவம். உடன்படிக்கை செய்த பிறகு நம்முடைய பலவீனத்தினால செய்யக்கூடிய பாவத்தெல்லாம் அந்நாளிலே தேவனுடைய சமூகத்தை அறிக்கை செய்தா நமக்கு பாவம் மன்னிப்பு நிச்சயம். அது விசுவாசம். அப்போ இந்த சத்தியத்துக்கு முன்னால செய்த பாவம் பழைய பாவம். இந்த பழைய பாவம்லாம் ஒழிஞ்சு போயிச்சாங்கக்கா இல்ல. அது எப்படி இருக்குதுனாக்கா, வாசிக்கலாம் வசனம் எபிரியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரியர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். பாருங்க, எப்படி இருக்குனாக்கா, ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம் சுற்றி நெருங்கி இருக்கிற பாவம். அப்ப இந்த பாரமான யாவற்றையும் நம்ம சுற்றி நெருங்கி இருக்கிற பாவம் தான் இந்த பழைய பாவம். இதை எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னாக்கா நன்மான சாட்சி உடன்படிக்கை செய்யறதுக்கு முன்னால நான் என்ன மாதிரி இருக்க தேவன் நம்ம பார்க்கணும். நம்முடைய பாவத்தெல்லாம் ஒரு
மன்னிச்சுட்டாரு, மறந்துட்டாரு. ஆனால் அந்த பாவம் மறுபடியும் செய்யறதுக்கு எல்லா விதமான சந்தர்ப்பங்களும் இருக்கும், சூழ்நிலையும் இருக்கும், அது செய்யறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு நம்ம எச்சரிக்கை. சோ அடுத்து என்ன பண்ணலாம்னா, இப்போ என்னத்தை நம்ம விட்டுட்டோம், பழைய பாவத்தை நம்ம உள்ளத்துல இருந்து எடுத்துக்கோங்க இல்லைங்களா? போட்டுட்டு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 இருந்து 24. எபேசியர் 4:22-24. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமான் பார்த்து சொல்லுங்க. அப்ப இந்த ஒரு பஸ்தால நம்ம கை பண்ணோம்னாக்கா, நமக்குள்ள அந்த பழைய மனுஷன், பழைய சிந்தை, பழைய சுபாவம், பழைய பாவம், பழைய நடத்தை, பழைய கோபம், பழைய வைராக்கியம், பழைய மேட்டுமை, இப்படி போலாம். அத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனாக்கா, கெட்டு போகின்ற பழைய மனுஷனை கழித்து போட்டு எடுத்து போட்டு உங்கள் உள்ளத்தை புதிதான ஆவி வளர்ச்சிக்கல. இன்னும் 1 மாசம் கூட இல்லை. அப்ப கர்த்தருடைய ராபோஜனத்துல அந்த அப்பத்திலும் அந்த ரசத்திலும் பங்கு பெறுவதற்கு புதிதான புதிய சிந்தையோட, புதிய எண்ணங்களோட, புதிய சிருஷ்டியை நாம் புதுப்பித்துக் கொண்டு அந்த ஒரு ராபோஜனுக்கு பங்கு. அப்படி செய்தாக்க மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு இந்த ஒரு பஸ்காக அந்த 2 அடியாளம், அப்பம்னா என்ன, திராட்சரசம்னா என்ன, அதோடைய உண்மையான சத்தியத்தை தெரிந்து கொண்டு பாத்திரவர்களாக பகுத்தரும். அப்பான் பார்த்த சொல்றது வரப்போற நாட்கள்ல விசேஷமாக இந்த ஒரு மெமோரியல் மெடிடேஷன், கர்த்தரை நினைவுதல்ல ரொம்ப முக்கியமான ஒரு உபதேசம் என்னன்னா, அந்த அப்பம்னா என்ன, அந்த திராட்சரசம்னா என்ன, கர்த்தருடைய பாடுகள்னா என்ன, அதுல எனக்கு ஒரு பங்கு இருக்குதுன்னா என்ன, அந்த ஒரு பாடுகள் நானும் ஒரு பங்காளினா அதுக்கு அர்த்தம் என்ன, இந்த சத்தியத்தை ரொம்ப பிரதானமாக டீட்டலாக நம்ம தியானம் செய்து கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து சோதித்து அறிந்து நாம் பங்கு பெறலாம். இந்த ஒரு நினைவு கூட்டத்திற்காக கூட ஒரு தனிப்பட்ட ஜெபம், அதுக்கு ஆயத்தங்கள், தனிப்பட்ட வேத தியானம் முக்கியம், தனிப்பட்ட உங்களுடைய தியானங்கள் முக்கியம், ஜெப ஜீவன் முக்கியம். அதே கூட இந்த ஒரு சனிக்கிழமையிலும் மற்றும் வரப்போற திங்கட்கிழமைகளுக்கு இந்த மெமோரியல் வரத்துக்குண்டான அநேக பாடங்களை தியானித்து அது உள்வாங்கி நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொண்டு தகுதிப்படுத்திக் கொண்டு பாத்திரவர்களாக பங்கு பெறுகிறார்கள். தேவன் நமக்கு எல்லா விதமான பிரசுத்தாலும் பணத்தையும் தகுதி உள்ளவராக நம்மையே நாம ஆயத்தப்படுத்திக் கொண்ட தேவன் நமக்கு ஆசீர்வாதம் வழங்க நம் தேவனுக்கு தெரிவிக்கலாம். தேவன் தாமே இந்த பாடங்களை ஆசீர்வதிப்பார். பொறுமையோடு கேட்ட அன்பு நன்றி. ஆமென். இந்த ஒரு பாடத்திற்காக உங்களுடைய ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. நன்றி. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு ஏற்றகால சத்தியத்தை நாம் தியானிக்க கேட்டோம். புளித்தமாக எனக்கூடிய இந்த ஒரு சத்தியத்தை நாம் கேட்டு வரக்கூடிய பந்தியில நமக்குள் ஏதாவது புளிப்பு இருந்தால் நம்ம அதை கலைந்து போட்டு உண்மையோட துப்புரவோட இந்த ஒரு பண்டிகையை ஆசரிக்க தேவன் கிருபை பாராட்டுவாராக.
அது மாத்திரமில்ல, நம்மளோட அன்பு சகோதரர் ஒரு ஏற்ற கால சத்தியத்தை நமக்காக தந்த கிருபைக்காக நன்றி. ஸோ சகோதரருக்காக கூட நீங்க விசேஷமாக ஜெபத்தில் நினைக்குமாறு கூட தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ஒரு கூடுகையை முடிக்க வண்ணமாக ஒரு தமிழ் பாடலை நாம் பாட கேட்போம். இந்த பாடலுக்கு பிறகு நம் மத்தியில் இருக்கும் சகோதரர் இளையராஜா பிரதர் ஜெபத்தை ஏறெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம ஒரு தமிழ் பாடலை நாம் பாடலாம். பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. தூய்மையானவர் பாவம் ஏற்றாரே, பாரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட, கிரீட முற்களில் பின்னி சூழிட. கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட, கிரீட முற்களில் பின்னி சூழிட. ரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தொங்கினார், இதை காணும் உள்ளம் தாங்குமோ? இதை காணும் உள்ளம் தாங்குமோ? பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. உலகத்தின் ரட்சகர் இயேசுவே, உயிர் கொடுத்தார், உயிர்த்தும் எழுந்தார். உலகத்தின் ரட்சகர் இயேசுவே, உயிர் கொடுத்தார், உயிர்த்தும் எழுந்தார். தம்மை நம்பிய உம்மை கைவிடார், தளராமல் நம்பி ஓடிவா. தளராமல் நம்பி ஓடிவா. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பாவசாபங்கள் தீர வியாதிகள், பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில். பாவசாபங்கள் தீர வியாதிகள், பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில். அதை எண்ணியே கலங்குவதின் கர்த்தர் இயேசு அண்டை ஓடிவா. கர்த்தர் இயேசு அண்டை ஓடிவா. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. கடைசியாக நம் மத்தியில் இருக்கும் சகோதரர் இளையராஜா பிரதர் ஜெபிக்குமாறு தன்னுடைய கேட்டுக்கொள்கிறேன். அந்த வேலையில ஏற்பட்ட மாபெரும் சத்திய வசனங்களை நாங்கள் தியானித்து கேட்கவும் எங்களுக்கு உதவி செய்வதை நாங்கள் அனுதினமும் எங்கள் வாழ்க்கையில புளிப்பில்லா மாவை குறித்து நாங்கள் கேட்ட வார்த்தையை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்வது. இந்த
வார்த்தையை கொடுக்க சொல்லுங்க எதிர்த்து வார்த்தையை கொடுக்க அவரை பலப்படுத்தி பாதுகாத்து வருங்க. இதுவே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு சகோதரர்களும் நாங்கள் சத்தியங்களை தீர்த்து அதில் நாங்கள் பலப்பட செய்யணும். வருகிற ஏப்ரல் 11ஆம் தேதியில நாங்கள் இந்த மஸ்தாவில பங்கு பெற போகிறோம். தந்தையே, அதுல இப்படியாப்பட்ட சத்தியங்களை நீங்கள் கொடுத்திருக்கிறீர். அதுபோல எங்கள் இருதயத்தையும் செய்தியும் நாங்கள் பரிசுத்தம் படுத்திக் கொண்டு நாங்கள் அந்த மஸ்தாவில கை வைக்க எல்லா துதி கன மகிமையும் இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்கிறோம். நல்ல கேட்கிறோம். ஆமென். Thank you, brother. Thank you, brothers. Thank you, sister. Thank